வணக்கம். இந்த கதையில் இனி புதிய கதாபாத்திரங்கள் அறிமுகமாக போகின்றனர். அதனால் கதையின் தொடர்ச்சியை முழுமையாக புரிந்து கொள்ள முந்தைய எபிசோடுகளை பார்த்துவிட்டு இந்த எபிசோடை பாருங்கள். அப்போதுதான் இந்த பயணம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். எபிசோட் 5. கயல் தலையணையை கையில் பிடித்தபடியே சிரித்து கொண்டிருந்தாள். நிலாவும் சிரித்தாள். சில நொடிகளுக்கு முன்பு அந்த அறை முழுவதும் சிரிப்பு சத்தம்தான். ஆனால் அந்த சிரிப்பு மெதுவாக அடங்கியதும் நிலாவின் முகம் சற்று யோசனையாக மாறியது. அதை கவனித்த கயல் அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். என்னக்கா? நிலா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு, கயல், ஒரு உதவி பண்ணுவியா? கயல் உடனே நேராக அமர்ந்தாள். உனக்காக இல்லைனா வேற யாருக்காக? நிலா மெதுவாக சிரித்தாள். ஆதவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுமா? கயல் புருவத்தை சுருக்கினாள். என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும்? நிலா சிறிது நேரம் யோசித்தாள். அப்பா கண்டிப்பா எல்லா விஷயமும் விசாரிச்சு தான் இந்த சம்மதத்துக்கு வந்திருப்பாரு. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் எப்படி பழகுவாரு, என்ன மாதிரி குணம், அவரோட நண்பர்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இன்னும் சுலபமா இருக்கும்ல. நிலா மீண்டும் மெதுவாக சொன்னாள். நான் அவரை சந்தேகப்பட்டு இதை கேட்கல கயல். ஆனா ஒரு நல்ல புரிதலோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். கயல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு அக்கா சொல்வது சரியாகத்தான் தோன்றியது. நிலா தொடர்ந்தாள். உனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப பெருசாச்சே, நிறைய பேரும் உனக்கு தெரியும். ஒருவேளை இவரை பற்றி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சாதாரணமா கேட்டு பாரேன் என்று நிலா சொன்னாள். கயல் மெதுவாக சிரித்தாள். அதுக்கு என்னக்கா, பார்க்கலாம், யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கறேன். அடுத்த நொடியே நிலா அவளை நிறுத்தினாள். ஆனா இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா நான் கேட்டேன்னு அவருக்கு தெரியவே கூடாது என்று நிலா சொன்னாள். கயல் சிரித்தாள். அட, என் அக்காவுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நிலா நிம்மதியாக மூச்சு விட்டாள். தேங்க்ஸ் டி. கயல் அவள் கையை பிடித்தாள். எதுக்கு தேங்க்ஸ்? நீ சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லிவிட்டு அவள் நிலாவின் தோளில் சாய்ந்தாள். அந்த இரவு இரு சகோதரிகளும் சின்ன வயது நினைவுகள், பள்ளி நாட்கள், கல்லூரி வாழ்க்கை, எதிர்கால கனவுகள் என நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். எப்போது தூங்கினார் என்பது இருவருக்கும் தெரியவில்லை. மதுரை அடுத்த நாள் காலை வீடு முழுவதும் வழக்கத்தை விட சற்று உற்சாகமாகவே இருந்தது. சமையலறையில் மீனா காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு மனநிறைவு. ஹாலில் சண்முகம் கையில் காஃபியுடன் அமர்ந்திருந்தார். அவர் வழக்கம் போல செய்தித்தாள்களை படிக்க முயன்றாலும் முகத்தில் இருந்த அந்த புன்னகை மறையவே இல்லை. அந்த நேரத்தில் தூக்க கலக்கத்தோடு வெளியே வந்தாள் கயல். ஹாலில் அப்பா அமர்ந்திருப்பதை பார்த்த அவள் அருகில் வந்து சோஃபாவில் விழுந்தபடி அமர்ந்தாள். என்னப்பா, காலையிலேயே ஒரே சந்தோஷமா இருக்கீங்க என்று சிரித்தாள். சண்முகம் சிரித்தார். சந்தோஷப்படுறதுக்கு காரணம் இருக்கே. கயல் கண்களை சுருக்கினாள். அக்கா இன்னும் தூங்குறாளா என்று கேட்டார் சண்முகம். அந்த நேரத்தில் அறையிலிருந்து வெளியே வந்தாள் நிலா. வழக்கம் போல பள்ளிக்கு செல்ல தயாராக இருந்தாள். அவளை பார்த்த கயல் குறும்பாக சிரித்தாள். வாங்க டீச்சர் அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல பாடம் நடத்த தான் போறீங்களா இல்ல என்று கண் சிமிட்டினாள். ஒரு நொடி இடைவேளை விட்டாள். கயல் என்று நிலா முறைத்தாள். காலையிலேயே ஆரம்பிச்சிட்ட என்று சொல்லிக்கொண்டே அவள் சிரிப்பை மறைக்க முயன்றாள். அதை கவனித்த மீனா சமையலறையிலிருந்து வெளியே வந்தார். நீ அவளை வம்பிழுக்காம சாப்பிடவா என்று கயலை பார்த்து சொன்னார். சரிம்மா என்று சிரித்தாள் கயல். நிலா டைனிங் மேசையில் அமர்ந்தாள். சண்முகம் காப்பி கோப்பையை வைத்துவிட்டு அவள் அருகே வந்தார். நிலாமா? அவள் நிமிர்ந்து பார்த்தாள். இன்னைக்கு மாலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ஏன்பா? சண்முகம் மெதுவாக புன்னகைத்தார். இப்பதான் சம்மந்தி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையிலேயே ஜோசியர்கிட்ட நாள் பார்த்துருக்காங்க. நாளைக்கு மட்டும் ஒரு நல்ல நாள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அடுத்த நல்ல முகூர்த்த நாள் வரை இன்னும் 1 மாதம் இருக்கான். நிலாவும் மீனாவும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். சண்முகம் தொடர்ந்தார். அதனால 2 வீட்டாரும் பேசிட்டு நாளைக்கே நிச்சயம் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மாலை எல்லா ஏற்பாடுகளையும் பேசணும். துணிமணி, சீர், மோதிரம் இதையெல்லாம் வாங்க போகணும். அதனால ஸ்கூல் முடிஞ்சதும் தாமதம் பண்ணாம வீட்டுக்கு வந்துடு. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு பர்மிஷன் போட்டு வா நிலா.
நிலா அமைதியாக தலையசைத்தாள். சரிப்பா என்றாள். ஆனால் அவள் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. நாளைக்கே நிச்சயதார்த்தமா? இவ்வளோ சீக்கிரமா எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்ற எண்ணம் ஒரு நொடி தோன்றியது. அடுத்த நொடியே தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். எல்லோரும் யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அவசரப்பட்டு எதையும் நினைக்காத நிலா என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். வெளியே அவள் வழக்கம் போல அமைதியாக இருந்தாள். ஆனால் வாழ்க்கை இவ்வளவு வேகமாக மாறத் தொடங்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இதற்கிடையில் மதியம் ஷாப்பிங் போகணும் என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த கயல் உடனே வாயை சுளித்தாள். அப்பா, இவ்வளோ நேரம் நானும் இங்கே தான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. நீங்க மட்டும் பிளான் எல்லாம் போட்டுட்டீங்களே என்று பாவமாக கேட்டாள். மீனா சிரித்தார். சண்முகமும் சிரிப்பை அடக்கி கொண்டார். நான் இன்னைக்கு காலேஜ் லீவ் போடுறேன் என்று கயல் சொன்னாள். இதுக்கு தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லலை. சொன்ன உடனே நான் காலேஜ் போக மாட்டேன்னு ஆரம்பிச்சிருப்பேன் என்று மீனா சொன்னார். கயல் உடனே சிரித்தாள். நான் இன்னைக்கு காலேஜ் போக மாட்டேன், ஷாப்பிங் நானும் வரேன். சண்முகம் தலையசைத்தார். அதெல்லாம் வேண்டாம். நிலா 3 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. உன் காலேஜும் அதுக்குள்ள முடிஞ்சிரும். நீ வழக்கம் போல காலேஜ் போ. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போகலாம். உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கலாம். அதை கேட்டதும் முகம் மலர்ந்தது. அப்படியா? அப்போ ஓகே. 3 மணி ஆனதும் நேரா வீட்டுக்கு வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தபடியே அறைக்குள் ஓடினாள். அவளை பார்த்து நிலாவும் மீனாவும் சிரித்து கொண்டனர். கயல் பேச்சை கேட்ட சண்முகத்தின் இதழில் தானாகவே ஒரு புன்னகை மலர்ந்தது. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இப்படித்தான். மனசுல இருக்கிறத மறைக்கவே தெரியாது. தனக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேண்டாம் தெளிவா சொல்லிடுவா. அவரது பார்வை மெதுவாக நிலாவை நோக்கி திரும்பியது. ஆனா நிலா அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க மாட்டா. அமைதியா யோசிப்பா. எல்லோருக்கும் நல்லது என்னன்னு பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வருவா. அதனாலதான் அவள் எடுக்கிற முடிவு மேல எப்பவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த சூழ்நிலையானாலும் சரியான முடிவை அமைதியா எடுத்துடுவா. 2 பேரும் ஒரே வீட்டுல வளர்ந்தாலும் 2 பேரோட குணமும் வெவ்வேறு விதம் என்ற எண்ணம் வந்ததும் சண்முகத்தின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் ஆழமானது. அதே நேரம் சென்னை. ஆதவன் அலுவலகத்துக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தான். லக்ஷ்மி அவனிடம் வந்து நின்று, ஆதி. அவன் திரும்பி பார்த்தான். இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுப்பா. ஏம்மா? காலையில நம்ம குடும்ப ஜோசியரை போய் பார்த்தோம்ல, அவரும் ஜாதகத்தை மறுபடியும் பார்த்துட்டு நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள் இருக்குன்னு சொன்னாரு. அதை விட்டுட்டா அடுத்த நல்ல நாள் வர இன்னும் 1 மாதம் ஆகும்னு சொன்னாரு. அதனால தான் நான் உடனே சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவர்களுக்கும் சம்மதம்தான். நாளைக்கே நிச்சயதார்த்தம் வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு மாலை கொஞ்சம் ஷாப்பிங் போகணும். மோதிரம், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். ஆதவன் ஒரு நொடி அமைதியாக நின்றான். நாளைக்கே வா? அவன் மனதில் அதே கேள்வி. ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. சரிம்மா என்று மட்டும் சொல்லிவிட்டு காரின் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். வாசலை கடந்து செல்லும் போது அவனுக்கு தோன்றியது, எல்லாமே ரொம்ப வேகமா நடக்குது என்று நினைத்தான். ஆனால் சில நிமிடங்கள் மட்டுமே சந்தித்த அந்த பெண் ஏனோ அவன் நினைவிலிருந்து இன்னும் விலகவில்லை. நிலா அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்லிவிட்டு தன் கைப்பையை எடுத்தாள். வாசல் வரை வந்தவள் ஒரு நொடி திரும்பி பார்த்தாள். வீடு முழுவதும் நிச்சயதார்த்த தயாரிப்பின் பரபரப்பு. அம்மா சமையலறையில், அப்பா ஒரு கையில் பட்டியலும் மற்றொரு கையில் தொலைபேசியுமாக. கயல் கல்லூரி கிளம்ப தயாராகி கொண்டிருந்தாள். இவற்றையெல்லாம் பார்த்த நிலாவின் இதழ்களில் மெதுவான புன்னகை. போயிட்டு வரம்பா என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். சில நிமிடங்களில் வழக்கம் போல அவள் பணிபுரியும் பள்ளி வளாகத்துக்குள் நுழைந்தாள். காலை நேரத்தின் அமைதி மாணவர்களின் சிரிப்பு சத்தத்தால் மெல்ல மாறிக்கொண்டிருந்தது. கையில் புத்தகங்களுடன் தன்னை பார்த்து குட் மார்னிங் மேம் என்று உற்சாகமாக ஓடி வந்த மாணவர்களை பார்த்ததும் நிலாவின் முகத்தில் தானாக ஒரு புன்னகை மலர்ந்தது. காலை முதல் மணி, அடுத்தடுத்த வகுப்புகள் என அவளது நேரம் வழக்கம் போலவே நகர்ந்தது. மாணவர்கள் இருந்த அந்த சில மணி நேரங்கள் வீட்டில் இருந்த பரபரப்பையும் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களையும் சில நேரம் மறக்க வைத்திருந்தது. மாணவர்களின் கேள்விகளும் அவர்களின் குறும்புகளும் அவளை மீண்டும் ஆசிரியர் உலகத்திற்கு அழைத்து சென்று விட்டன. மதிய உணவு இடைவெளி வந்ததும் நிலா தன் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு ஆசிரியர் அறைக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்த அபிநயா அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். சொல்லு, நேத்து என்னாச்சு என்று ஆர்வமாக கேட்டாள். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு என்று நிலா சொன்னாள். அபிநயாவின் முகம் மலர்ந்தது. அப்படியா? என்ன முடிவு சொன்னாங்க?
நிலா மெதுவாக புன்னகைத்தாள். 2 வீட்டிலையும் சம்மதம் சொல்லிட்டாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஈவினிங் ஷாப்பிங் போறோம். அபிநயா ஒரு நொடி ஆச்சரியமாக பார்த்தாள். இவ்ளோ சீக்கிரமாவா? நிலா சிரித்தாள். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ஜோசியர் நாளைக்கு தான் நல்ல முகூர்த்த நாள் இருக்குன்னு சொல்லிட்டாராமா. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு தான் அடுத்த நல்ல நாள். அதனால 2 வீட்லயும் பேசிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அபிநயா தலையசைத்தாள். சரி, அவர்கிட்ட பேசுனியா? நிலா மெதுவாக சிரித்தாள். இல்ல, பொண்ணு பார்க்க வந்தப்ப கொஞ்ச நேரம் பேசுனது தான். அதுக்கப்புறம் இன்னும் பேச வாய்ப்பு கிடைக்கல. ஃபோன் நம்பர் கூட வாங்கிக்கல. இனி நிச்சயத்துக்கு அப்புறம் தான் பேசுவோன்னு நினைக்கிறேன். அபிநயா புன்னகைத்தாள். சில மனிதர்களை பார்த்த முதல் நிமிஷத்திலேயே அவங்க நல்லவங்கன்னு மனசு சொல்லிடும். அது பொய்யாகாது என்றாள் அபிநயா. அதுவும் ஒரு அழகான ஆரம்பம்தான். பேச பேச ஒருத்தரை புரிஞ்சுப்பீங்க. நிலா அமைதியாக தலையசைத்தாள். பிறகு அபிநயாவை பார்த்து, அபி, நாளைக்கு நீ கண்டிப்பா வரணும் என் நிச்சயத்துக்கு. அபி சிரித்தாள். கண்டிப்பா வருவேன். ஆனா முழு நாள் லீவ் போட முடியாது. நம்ம ஸ்கூல் லீவ் எடுப்பதே பெரிய விஷயம், உனக்கே தெரியும். 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு கண்டிப்பா வந்துட்டு உன்னை வாழ்த்திட்டு போயிடுறேன். நிலாவின் முகம் மலர்ந்தது. அதுவே போதும் அபி, நீ வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அபிநயா சிரித்தபடி, வராம இருக்க முடியுமா, என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் ஆச்சு என்று சொல்ல இருவரும் புன்னகைத்து கொண்டனர். சிறிது நேரம் இருவரும் வேறு சில விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மத்திய இடைவேளை முடியும் நேரம் வந்ததும் நிலா பள்ளி நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று கதவை மெதுவாக தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். மேம், நாளைக்கு என்னோட நிச்சயதார்த்தம். இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு பர்மிஷன் வேணும் என்று மரியாதையுடன் கேட்டாள். அதை கேட்ட பள்ளி முதல்வர் முகம் நிறைய புன்னகையுடன், அட, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே, வாழ்த்துக்கள் நிலா, தாராளமா கிளம்பிக்கோங்க, நாளைக்கு லீவ் அப்ளிகேஷன் மட்டும் போட்டுடுங்க என்றார். தேங்க்யூ மேம் என்று நன்றியுடன் சொல்லிவிட்டு நிலா வெளியே வந்தாள். அவள் முகத்தில் இருந்த அந்த நிம்மதியை பார்த்த அபிநயா தொலைவில் இருந்தே கையை உயர்த்தி காட்டினாள். அதை பார்த்த நிலாவும் சிரித்தபடியே தலையசைத்தாள். அந்த நாள் மீதமிருந்த வகுப்புகள் வழக்கத்தை விட சற்று வேகமாக கடந்தது போல் அவளுக்கு தோன்றியது. பர்மிஷன் வாங்கிய பிறகு மணி சரியாக 3ஐ தொட்டது. நிலா தன் சக ஆசிரியர்களிடம் சொல்லிவிட்டு பள்ளியை விட்டு வெளியேறினாள். அதே நேரத்தில் கயலும் கல்லூரி முடித்துவிட்டு வீட்டை விட்டு வந்து கொண்டிருந்தாள். இருவரும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் வீட்டு வாசலை அடைந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்ததும் புன்னகைத்தனர். நீயும் இப்பதானா வந்த என்று நிலா கேட்டாள். ஆமா, இன்னைக்கு காலேஜில் இருக்கிறக்கே மனசு வரல என்று சிரித்தாள் கயல். இருவரும் வாசலை கடந்து உள்ளே நுழைந்தனர். அடுத்த நொடியே இருவரும் அதே இடத்திலேயே நின்று விட்டனர். காலை வீட்டை விட்டு கிளம்பும்போது இருந்த அமைதி இப்போது இல்லை. வீடு முழுவதும் ஒரு இனிய பரபரப்பு. வாசலில் புதிய தோரணங்கள் கட்டப்பட்டு கொண்டிருந்தனர். முற்றம் முழுவதும் பூ அலங்கார வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. உள்ளே உறவினர்களின் சிரிப்பு சத்தம். வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையாக பிஸியாக இருந்தார்கள். அதை பார்த்த கையல், அம்மா, நம்ம வீடுதானா இது என்று சிரித்தாள். அந்த நேரம் ஹாலுக்குள் இருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. அட, வந்துட்டீங்களா? இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே சண்முகத்தின் அண்ணன் கண்ணன் பெரியப்பா சோஃபாவில் அமர்ந்திருந்தார். அவர் அருகில் அவரது மனைவியும் அமர்ந்திருந்தார். அவர்கள் இருவரும் காலை முதலே வந்து நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். நிலாவும் கையிலும் மரியாதையுடன் சென்று ஆசீர்வாதம் வாங்கினர். நல்லா இருமா என்று பெரியப்பா புன்னகையுடன் சொன்னார். நீங்க எல்லோரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுங்க. இங்க இருக்க வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று உறுதியுடன் கூறினார் கண்ணன் பெரியப்பா. அதை கேட்ட சண்முகத்தின் முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி தெரிந்தது. அண்ணன் அருகில் இருந்தால் பாதி பொறுப்பு குறைந்துவிடும் என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். சம்மந்தி வீட்டில் எல்லா முடிவையும் சண்முகம் பேசினாலும் குடும்பத்தில் இறுதி முடிவு எடுக்கும் உரிமை எப்போதும் கண்ணன் பெரியப்பாக்கு மட்டும்தான். அவரும் ஒரு வார்த்தை சம்மதம் சொன்ன பிறகுதான் சண்முகம் நிம்மதியாக அடுத்த வேலையை பார்ப்பார். அந்த வீட்டில் அவர் சொன்ன வார்த்தைக்கு என்றுமே தனி மதிப்பு இருந்தது. மீனா கையில் ஒரு சிறிய நோட்டு புத்தகத்துடன் ஹாலுக்கு வந்தார். எல்லோரும் வந்துட்டீங்களா என்று சுத்தி பார்த்தார். பிறகு கையில் இருந்த பட்டியலை திறந்து ஒன்றின் பின் ஒன்றாக படிக்க ஆரம்பித்தார். நிலாவுக்கு புடவை, கையலுக்கு ட்ரெஸ், சந்தனம், குங்குமம், பழம், இனிப்பு, பூ, தாம்பலத்துக்கு தேவையான சாமான்கள் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே அதை சரி பார்த்தார். கண்ணன் பெரியப்பா அந்த பட்டியலை பார்த்துவிட்டு, வேறு எதுவும் விட்டுவிடலையேம்மா என்று கேட்டார். மீனா மீண்டும் ஒரு முறை பட்டியலை பார்த்தார். இல்ல மாமா, எல்லாமே எழுதிட்டேன். கண்ணன் பெரியப்பா தலையசைத்தார்.
சரி, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. இங்க இருக்க வேலையெல்லாம் நானும் உன் அண்ணியும் பார்த்துக்கிறோம். அப்போது கமலா பெரியம்மா புன்னகையுடன், ஆமா மீனா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம பையனும் மருமகளும், பொண்ணும் மாப்பிள்ளையும் பேத்தி தமிழோவியாவும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வேலைய அவங்க பார்த்துக்குவாங்க என்று சொன்னார். மீனாவின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. மீனா, உன் தம்பி குடும்பமும் ராத்திரிக்குள்ள வந்துடுவாங்கன்னு சொன்னியே? ஆமா மாமா, இப்பதான் கிளம்பிட்டோன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ராத்திரிக்குள்ள வந்துருவாங்க என்றார். சரிக்கா, இப்ப நாங்க கிளம்புறோம் என்றார் மீனா. சில நிமிடங்கள் எல்லோரும் காரில் ஏற தயாரானார்கள். சண்முகம் காரின் சாவியை எடுத்து கொண்டார். கயல் ஏற்கனவே உற்சாகமாக பின்பக்க இருக்கையில் அமர்ந்து விட்டாள். அக்கா, நீ என் பக்கத்துல வந்து உட்காரணும் என்று சொல்ல, நிலாவும் சிரித்தபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். முன்புற இருக்கையில் மீனா. கார் மெதுவாக வீட்டு வாசலை விட்டு வெளியேறியது. மதுரையில் மாலை நேர சாலைகள் வழக்கம் போல பரபரப்பாக இருந்தன. சில நிமிடங்கள் அமைதியாகவே பயணம் சென்றது. அந்த அமைதியை உடைத்தவர் சண்முகம்தான். கண்ணாடி வழியாக நிலாவை பார்த்தபடி மெதுவாக அழைத்தார். நிலாமா, நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து புடவை எடுத்துட்டு வருவாங்க. அது அவர்களோட விருப்பம். ஆனா இன்னைக்கு நம்ம வெளியே போறோம். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல புடவையா எடுத்துக்கோ. விலையை பத்தி யோசிக்காத என்று சண்முகம் சொன்னார். நிலா உடனே, எனக்கு நிறைய புடவை இருக்குப்பா என்றாள். சண்முகம் சிரித்தார். அது எனக்கு தெரியும். ஆனா இது என் பொண்ணுக்காக அப்பாவா நான் வாங்குற முதல் நிச்சயதார்த்த புடவை. அதனால உனக்கு பிடிச்சத மட்டும் சொல்லு. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட நிலா எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது கண்கள் மட்டும் கொஞ்சம் கலங்கின. சண்முகம் பெரிய தொழிலதிபர் இல்லை. ஆனால் தன் 2 மகள்களின் ஆசைக்கு மட்டும் அவர் என்றுமே கணக்கு பார்த்ததில்லை. செல்வம் அளவாக இருந்தாலும் பாசம் மட்டும் அளவில்லாமல் இருந்தது. அந்த உணர்வை மாற்ற கயல் உடனே குறும்பாக கேட்டாள். அப்பா, அக்காக்கு மட்டும்தானா? எனக்கு ஏதாவது வாங்கி தருவீங்களா? சண்முகம் சிரித்தார். நீ இதை கேட்பன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கும் பிடிச்சதை எடுத்துக்கோ. ஆனா அக்காவை விட அதிகமா செலவு பண்ணக்கூடாது என்று சொல்ல காருக்குள் ஒரே சிரிப்பு சத்தம் நிரம்பியது. அந்த சிரிப்போடு அவர்கள் சென்ற கார் மதுரையின் பெரிய ஜவுளிக்கடை முன் வந்து நின்றது. காரை நிறுத்திவிட்டு அனைவரும் இறங்கினர். அக்கா, இதையெல்லாம் பார்த்தா எனக்கே எது வேணும்னு தெரியல. நீ எப்படி தேர்ந்தெடுக்க போற என்று சிரித்தாள். நிலாவும் அந்த புடவைகளை பார்த்தாள். ஆனால் எதையும் அவள் உடனே கையில் எடுக்கவில்லை. அவளது அந்த பழக்கத்தை மீனா நன்றாகவே அறிவார். நிலா, உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து பாரு என்று அவள் அம்மா சொன்னார். நிலா மெதுவாக ஒரு இளமயில் நீல நிற புடவையை எடுத்து பார்த்தாள். அதே நேரத்தில் கயல் வேகமாக ஒரு அடர் சிவப்பு நிற பட்டுப்புடவையை எடுத்து வந்து நிலாவின் அருகே நின்றாள். அக்கா, இதுதான் சூப்பரா இருக்கும். நிச்சயதார்த்தம்னா கொஞ்சம் கிராண்டா இருக்கணும் என்று உற்சாகமாக சொன்னாள். நிலா சிரித்தாள். தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி முடிக்க நேரம் எப்படி கடந்தது என்பதே யாருக்கும் தெரியவில்லை. நிலாவுக்கு புடவை, கயலுக்கு தேவையான உடை, நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான மற்ற பொருட்கள் அனைத்தையும் வாங்கிவிட்டு மாலை நேரத்தில் அவர்கள் வீட்டை நோக்கி கிளம்பினர். அதே நேரம் சென்னை ராகவன் வீட்டிலும் அதே பரபரப்பு. நிச்சயத்திற்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையாக பிஸியாக இருந்தனர். உறவினர்களுக்கு தகவல் சொல்வது, நாளை ஏற்பாடுகளை உறுதி செய்வது என வீடு முழுவதும் ஒரு இனிய அவசரம். அந்த நேரத்தில் அர்ஜுன் கையில் இருந்த மொபைலை அணைத்துவிட்டு ஆதவனை நோக்கி திரும்பினான். அண்ணா, இங்க இருக்க வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ அம்மா அப்பாவோட சேர்ந்து ஷாப்பிங் போயிட்டு வாங்க. ஆதவன் உடனே, அதுக்கு நான் எதுக்கு, நீங்களே போயிட்டு வாங்கிடலாமே என்றான். லக்ஷ்மி சிரித்தார். இது யாரோட நிச்சயதார்த்தம் தெரியும்ல, என் பையனோடது. அவன் வராம நாங்க மட்டும் எப்படி போறது என்று லக்ஷ்மி சொன்னார். அர்ஜுன் இருக்கான், அவன் வேலையை பார்த்துக்குவான், நீ கிளம்பு என்று ராகவனும் சொன்னார். ஆதவன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு எதுவும் சொல்லாமல் மெதுவாக தலையசைத்தான். அதை பார்த்த அர்ஜுன் குறும்பாக சிரித்தான். அம்மா, இவ்வளோ சீக்கிரம் வர சம்மதம் சொல்லிட்டாரே, இதே பெரிய விஷயமாச்சே. ஆதவன் அவனை பார்த்து சிரிப்பை அடக்கிக் கொண்டு, வேலையை பாரு என்றார். சரி சார் என்று சல்யூட் அடித்தபடி அர்ஜுன் வெளியே நடந்தான். அதை பார்த்து லக்ஷ்மியும் ராகவனும் சிரித்து கொண்டனர். சில நிமிடங்கள் அவர்கள் சென்னையின் பிரபலமான ஜவுளிக்கடை ஒன்றை அடைந்தனர். கடை முழுவதும் வண்ணமயமான பட்டுப்புடவைகள் ஒளியில் மின்னிக் கொண்டிருந்தன. விற்பனையாளர்கள் அவர்களை வரவேற்றார்கள். ராகவன் நிச்சயதார்த்த புடவையை பார்க்கணும் என்றார். உடனே பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அணிவகுத்தன. அதை பார்த்து கொண்டிருந்த ஆதவன் அமைதியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான்.
லக்ஷ்மி அவனை பார்த்தார். ஆதவா, வா, நீயும் பாரு. ஆதவன் மெதுவாக, மா நீங்களே பார்த்து எடுத்துருங்கம்மா என்றான். லக்ஷ்மி சிரித்தார். நான் பார்த்து எடுக்க முடியும். ஆனா நாளைக்கு இந்த புடவையை கட்ட போறது உனக்கு வரப்போற மனைவி. அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றை நீயும் பாரு. அந்த வார்த்தைக்கு பிறகு ஆதவன் மறுக்கவில்லை. அவன் மெதுவாக வைக்கப்பட்டிருந்த புடவைகளை பார்த்தான். ஒன்றை எடுத்து பார்த்தான், மீண்டும் வைத்தான், மற்றொன்றை பார்த்தான், அதையும் அமைதியாக ஒதுக்கினான். சில நொடிகளுக்கு பிறகு இளமையில் நீல நிறத்தில் மெல்லிய ஜரி வேலைப்பாடுகளுடன் இருந்த ஒரு பட்டுப்புடவையின் மீது அவன் பார்வை நின்றது. அதை மெதுவாக கையில் எடுத்தான். அவன் முகத்தில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த நிறத்தை பார்த்த நொடி அவனுக்கு மதுரையில் பார்த்த அமைதியான அந்த முகம் ஒரு கணம் நினைவுக்கு வந்தது. அதை அவன் உணரவில்லை. இது என்று லக்ஷ்மியுடன் நீட்டினான். லக்ஷ்மி புடவையை பார்த்தார். அவரது முகம் மலர்ந்தது. ரொம்ப அழகா இருக்கு. ராகவனும் பார்த்துவிட்டு எனக்கும் ரொம்ப பிடித்திருக்கிறது என்றார். அந்த நேரத்தில் பின்னால் இருந்து வந்த அர்ஜுன் புடவையை பார்த்துவிட்டு குறும்பாக சிரித்தான். அண்ணன் எதையும் கண்டுக்க மாட்டேன்னு நினைச்சேன், பார்த்தா சூப்பரா தேர்ந்தெடுத்திருக்காரே. ஆதவன் சிரித்தபடி, நீ எப்ப வந்த என்று கேட்டான். வேலை முடிஞ்சதும் நேரா இங்கதான் வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் மெதுவாக அவன் காதருகே குனிந்தான். ஒரு விஷயம் மட்டும், அண்ணி இந்த புடவைய கட்ட போறதுனால தானே இவ்வளோ நேரம் பார்த்து பார்த்து எடுத்த என்று அர்ஜுன் கேட்டான். ஆதவன் அவனை லேசாக முறைத்தான். உனக்கு வேற வேலையே இல்லையா என்றான். அதை பார்த்து லக்ஷ்மியும் ராகவனும் சிரித்து கொண்டனர். அந்த சிரிப்போடு அந்த புடவையும் அவர்களது தேர்வாக உறுதியானது. அதே நேரம் அனைத்தையும் வாங்கிவிட்டு நிலாவின் குடும்பத்தினர் வீட்டுக்கு வந்ததும் வீட்டு வாசலிலேயே சிரிப்பு சத்தம். வந்துட்டாங்களா என்ற குரல். கண்ணன் பெரியப்பாவின் மகன் அரவிந்த் அவரது மனைவியுடன் வந்திருந்தான். அதே நேரத்தில் கண்ணன் பெரியப்பாவின் மகள் இனியாலும் அவரது கணவரும் குட்டி தமிழ் ஓவியாவையும் அழைத்து வந்திருந்தனர். சில நிமிடங்களிலேயே மீனாவின் தம்பி குடும்பமும் வந்து சேர்ந்தது. 1 மணி நேரத்துக்கு முன்பு வீடு அமைதியாக இருந்தது. இப்போது திருவிழா நடந்து கொண்டிருக்கும் வீட்டை போல மாறியது. சமையல் அறையில் மீனா, கமலா பெரியம்மா, இனியால், மீனாவின் தம்பி மனைவி என அனைவரும் சமையலில் பிஸியாக இருந்தனர். யார் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கவே தேவையில்லை. ஒவ்வொருவரும் தானாகவே ஒரு வேலையை எடுத்துக்கொண்டனர். மற்றொரு பக்கம் மறுநாள் நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். வீட்டில் இருந்த வேலைகளும் மெல்ல மெல்ல முடிவுக்கு வந்தது. இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை சாப்பிட்டனர். ஒரே மேசையில் சிரிப்பு, கேலி, பழைய நினைவுகள் என ஒவ்வொரு நிமிடமும் உறவுகளின் வெப்பத்தால் நிறைந்திருந்தது. உணவு முடிந்ததும் பெரியவர்கள் வீட்டின் மாடிக்கு சென்று குளிர்ந்த இரவு காற்றில் வட்டமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். கீழே வீட்டு முற்றத்தில் நிலா, கயல், அரவிந்த், அவரது மனைவி இனியால், அவளது கணவர் என அனைவரும் சேர்ந்து ராஜாராணி விளையாடி கொண்டிருந்தனர். தமிழ் ஓவியா குட்டி அவர்களுக்குள் ஓடிக்கொண்டே சிரித்து கொண்டிருந்தாள். கயல் வேண்டுமென்றே தோர்த்து போய் தமிழ் ஓவியாவை வெற்றி பெற வைத்தாள். அதை பார்த்து ஓவியா கைத்தட்டி சிரித்தாள். அவளது சிரிப்பில் அங்கிருந்த அனைவரும் தங்களை மறந்து சிரித்தனர். அந்த சிரிப்பு சத்தம் மாடி வரை கேட்டது. கீழே விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் கண்ணன் பெரியப்பா. மெதுவாக சண்முகத்தை பார்த்து, நேத்து வரைக்கும் நம்ம பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த பசங்க இன்னைக்கு அடுத்த தலைமுறையோட விளையாடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. சண்முகம் கீழே சிரித்து கொண்டிருந்த நிலாவை பார்த்தார். நாளை அவளது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. அந்த எண்ணமே அவரது மனதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வால் நிரப்பியது. கண்ணன் பெரியப்பா அவரது தோளில் கை வைத்தார். சந்தோஷமா இரு, நம்ம பசங்களும் சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு பெரிய வரம் சண்முகம். சண்முகம் அமைதியாக தலையசைத்தார். கீழே எதுவும் தெரியாமல் சிரித்து கொண்டிருந்தாள் நிலா. அவளை பார்த்தபடியே அவரது மனம் அமைதியாக ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தது. என் பொண்ணு எப்போதும் இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும். அந்த இரவு அந்த வீட்டில் உறவுகளின் சிரிப்பும் நாளைய நிச்சயதார்த்தத்தின் இனிய எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து